ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. கும்பராசி நேயர்களுக்கு பொது பலன்கள் பார்த்துடலாம் சார். இந்த 2026 தை மாதம் அவங்களுக்கு எப்படி இருக்கு? 2026 தை மாத பலன்கள் கும்பராசிக்காரர்களுக்கு. கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான் வச்சுக்கலாம். கும்பராசிக்காரர்கள், இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் இந்த தை மாதம் மட்டும்தான் ஒரு பெரிய திருப்பு முனையாக, தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம்ங்கிற மாதிரி தான் இந்த தை பிறக்க போகிறது. என்ன அப்படின்னா, 2 கூடைய குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். இத்தனை இருந்தார், வக்கரம் பெற்றிருந்தார், இனிமேல் தான் நார்மல் குருவாக மாறிட்டார். அப்போ 5ஆம் இடத்து குரு பகவான் சொத்துக்களை தருகிறார், பந்தயங்களில் வெற்றி பெற வைக்கிறார். 5ஆம் இடத்து குரு பகவான் நிறைய நல்லதெல்லாம் தரார். ஓகே, சந்தோஷம், சூப்பர். இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் என்ன ஆகுது, குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பதை போலவே அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி பகவான், இந்த சனி என்ன ஆயிடுதுன்னா, 2ஆம் இடத்திலே வக்கரம் பெற்றிருந்தார், வக்கர நிவர்த்தி அடைந்துட்டார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. 2ஆம் இடத்துல இருக்கின்ற தனாதிபதியாக விளங்குகிறார். இப்போ குரு பகவான் 5ல் இருந்தவர் என்ன பண்றார், 5ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 11ஆம் இடத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன். ஒரு ஊரே 11ஆம் இடத்துல இருக்கு. 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் இத்தனை பேர் இருக்கும்போது லாபங்கள் அதிகரிக்கும், நிச்சயமா லாபம் அதிகரிக்கும். 11ஆம் இடத்துல லாபம் அதிகரிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, சூரியன் 7 குடையவர், அடுத்ததாக சுக்கிரன் 4, 9 குடையவர், அடுத்து புதன் 2 குடையவர், அது புதன் 5 குடைய யோகாதிபதி. இப்படி எல்லாருமே 11ஆம் இடத்துல இருக்கும்போது லாபாதிபதி வீட்டில் இத்தனை பேர் இருக்கிறது மிகப்பெரிய நல்ல விஷயத்தை தருது. ஸோ அந்த லாபாதிபதிங்கிறது இத்தனை பேர் இருக்கும்போது லாபத்தை அதிகம் செய்கிறார். கும்பராசிக்காரர்கள் எதை செய்தாலும் ஒரு லாபத்திற்காக செய்ய வேண்டும். அவங்க ஒரு பொருள் ப்ராடக்ட் ப்ரைஸ் 2 ரூபாயை அந்த ப்ராடக்டை நீங்கள் 5 ரூபான்னு ஆக்குனாங்கன்னா கூட கிளையண்ட் இன்னும் அப்படியே தான் வாங்குவாங்க. காரணம் என்னென்னா, யூ டிமாண்ட் அட் த வேல்யூ. அதுதான் விஷயம். இப்போ கொஞ்சம் கும்பராசிக்காரர்களுக்கு வேற என்னெல்லாம் சிறப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சிறப்பு அப்படின்னு பார்த்தா என்ன நடக்கும்? இப்போ 11ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த உபஜயஸ்தானத்தில் இத்தனை பேர் இருக்கும்போது நண்பர்களால் கிடைக்கின்ற ஆதாயம், புதிய பெரிய மனிதர்கள் சந்திப்பு, இதெல்லாம் நடக்கும். பெரிய பெரிய மனிதர்களை சந்திப்பீங்க, ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்பீங்க. இது எல்லாமே இந்த 11ஆம் இடத்துல இருக்கும்போது நடக்கும். நண்பர்களால் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய நல்ல விஷயங்கள், இது எல்லாமே நடக்கும் இந்த 11ஆம் இடம். இந்த 11ஆம் இடத்துல அடுத்ததாக என்ன நடக்கும்னா, மாமனார் தருகின்ற சொத்து. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மாமனார் சொத்து வராமே இருக்கும். அவங்களுடைய லேண்டு, அவங்களோட மாமனார் பயன்படுத்தினது, அந்த மாதிரி நகை, அந்த மாதிரிலாம். அப்போது இதெல்லாம் அவர் தர்றதுக்கான வாய்ப்புகள். சரி எடுத்துக்கோங்க மாப்பிள்ளை, உங்களுக்கு தராமல் நான் யாருக்கு தர போகிறேன், எனக்கும் ஆம்பளை புள்ளையே இல்லை, நீங்கள் தான் எனக்கு ஆம்பளை புள்ள, அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருவார். நல்லா பெரிய மனுஷையா கொடுத்துட்டாரியா, இதை வச்சு பொழைச்சிக்கிறேன்டா. கண்டிப்பாக நம்ம அதை வாங்கி அழிச்சிருவோம், அது வேறு விஷயம். பட் ஆனால் அதை அவர் கொடுக்கும்போது ரொம்ப பெருமையாக. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏன் அழிச்சிருவோன்னு சொல்கிறேன்னா, ராசியிலே ராகு. இந்த ராகு உங்களை சும்மாவே இருக்க விட மாட்டார். எப்போ பார்த்தாலும் இந்த தவறான தொடர்புகள், தவறான நண்பர்கள் சேர்க்க, இதெல்லாம் டெய்லி பார்ட்டிக்கு போகிறது, ஜாலி பண்ணுறது, பப்பு போகிறது. சரி, யார் யாரெல்லாம் எப்போ பார்த்தாலும் வாழ்க்கையை இது மாதிரி கொண்டாடிக்கிட்டே இருக்காங்களோ அவர்கள் வாழ்க்கையை ஒரு கட்டத்தில் ரொம்ப பெரிய ப்ராப்ளத்துக்கு மாறிடும். ஃபோக்கஸ்டாக இருக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா, ஏன் ஆஃபீஸ்க்கே வரல, எனக்கு வீக்கெண்டு வரல. சில பேர் பாருங்கள், ஏன் ஆஃபீஸ், எனக்கு மந்த் எண்டு வரல, இப்போ ஏன் ஆஃபீஸ் வரல, நான் இயர் எண்டு வரல. சில பேர் அது கமிட்டடாகவே இருக்கிறது கிடையாது. இந்த கமிட்டடாக இருக்கிறது பெரிய பெரிய கஷ்டம். உண்மையிலேயே பெரிய கஷ்டம் என்னென்னா, வேலை பார்க்குறது கஷ்டம் கிடையாது. நம்ம கூட ஒரு நாள் சண்டே வேட்டியை மடிச்சுக்கிட்டு சமையல் பண்ணிடலாம். டெய்லி கமிட்டடாக பண்ணுறது தான் கஷ்டம். அந்த மாதிரி தான் டெய்லி கமிட்டடாக இருக்கிறது. அப்போ கும்பராசிக்காருக்கு அந்த கமிட்மெண்ட்டை கெடுக்கிறது யார்? ராகு. டெய்லி யாராவது ஒருத்தர் நமக்குன்னே வரானுங்க, பார்ட்டி கூப்பிட்டு போயிடறானுங்க, நமக்குன்னே வரானுங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு திருநெல்வேலியில் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் தங்கச்சிக்கு கல்யாணம், டே ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் கூட வரேன்டா, ஃப்ரெண்டுக்கு தங்கச்சிக்கு கல்யாணத்துக்கு நான் ஏன்டா வரணும்? நம்ம இல்லாமல் நம்ம அவன் தங்கச்சியை, அவனுக்கு தங்கச்சின்னா நமக்கு தங்கச்சி இல்லையாடா? ஏதாவது ஒரு கான்செப்டில் நம்மளை கொண்டு போயிடும். வேலை மட்டும் பார்க்க விட மாட்டாங்க. ஸோ அப்போ கும்பராசிக்காரர்கள் தயவு செஞ்சு 2026 ஒரு வருடத்துக்கு, நண்பர்களை நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க, நான் வெளியூர் பிரயாணங்களை தவிர்த்து 1 வருடம் ஆகிறது. 2025 ஃபுல்லாக நான் வெளியூர் போகவே இல்லை. அப்படி ரொம்ப போனால் காலைல போய்ட்டு சாயந்தரம் வந்துடுறது. காரணம் என்னென்னா, ஒர்க்கை மட்டும் பார்த்தா போதும், அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு 3 வருஷம் கழித்து வெளியூர் எங்கேயும் ஓடி போயிடாது, அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி தேவையற்ற பிரயாணங்களை தவிருங்கள். உடம்பு அலைச்சல் ஆகும்போது அடுத்த 2 நாள் பிஸ்னஸ் கெட்டு போயிடும். நீங்கள் டயர்ட் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் ரெஸ்ட் எடுப்பீங்க 2 நாள்,
பொழப்பு வேஸ்ட்டு. நன்றாக புரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ வெளியூர் போயிட்டு வர்றது பெரிய பெருமை இல்லை. பிஃபோர் ஒரு 1 டே, ஆஃப்டர் ஒரு 2 டே எல்லாம் போச்சு. பிஸ்னஸ் 5 நாள் வீணாக போச்சு. அதை மட்டும்தான் நீங்கள் யோசிச்சிங்கன்னா வெளியூரே போக மாட்டீங்க. அதுக்கு பதிலாக இங்கே சென்னையிலேயே ஈஸியாரில் இங்கே ஒரு அழகா காட்டேஜ் எடுத்து நமது பீச், நமது நிலவு, நமக்கான வானம்னு வாழ்ந்துக்கலாம்ப்பா, எதுக்கு ஊட்டி அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனநிலை மாறிடும். பெரும்பாலும் பிரயாணத்தை தவிருங்கள். அதுதான் சொல்ல வர்றது. 11ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்காங்க. 3-10 கூடிய செவ்வாய் உச்சம் பெற போகிறார். இந்த தை மாசத்துக்கு அப்புறம் பாருங்க கும்பராசிக்காரங்க ஆளே மாற போறீங்க. 10 கூடியர் உச்சம் பெறும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உச்சம் பெற்ற இந்த செவ்வாய் தருகின்ற பொன்னான பலன்கள். என்னென்ன பொன்னான பலன்கள்? உச்சம் பெற்ற செவ்வாய் பலன்கள் நம்பர் 1 என்ன அப்படின்னா, தொழில் பிச்சுக்கிட்டு போகும். சில பேர் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்கலாம் ரொம்ப நல்லா வருவாங்க. ரியல் எஸ்டேட் லேண்ட் வாங்குறது விற்கிறது சும்மா ஒரு விளையாட்டா. நம்மக்கிட்ட ஒரு 4 ஏக்கரா இருக்கு, 40 கோடி வரும், நீங்கள் யாராவது இருந்தால் சொல்லுங்கள் வாங்கிடலாம். தெரிஞ்ச ஒரு விஐபி நண்பர் ஒருத்தர், சார் ஒரு மாதிரி கேட்குறாரு சார், நீங்கள் ஓகேன்னு சொல்லுங்கள் சார். ஓகே நானும் பார்த்துட்டு இருக்கேன், வர சொல்லுங்கள், நாளைக்கு பேசிடலாம். பேசிடுவாங்க, வாங்கிடுவாங்க. ஆஹா, நமக்கு ஒரு புரோக்கர் கமிஷன் ஒரு 15 லட்ச ரூபா கொடுத்துருவாங்க. என்னடா ஒரே ஸ்டோக்கில் நம்ம கடனை பூரா அடிச்சிட்டாங்களே, இதே நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி. நண்பர்களே, கிரகங்கள் உங்களுக்கு தரணும்னு முடிவு பண்ணிருச்சுன்னா அது எப்படி வேணா தரும். கிரகங்கள் முடிவு பண்ணணும், அதான் விஷயம். கண்டிப்பா எல்லாம் வல்ல எம்பெருமான் முடிவு பண்ணிட்டாருன்னா இதை தூக்கி அப்படி வச்சிருவார். அவ்வளோதான். ஒரே தூக்கில் தூக்கி மேலே வச்சிருவார். அவருக்கு ஒரு 5 நிமிஷம் வேலை அது அவ்வளவுதான். அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை மாறப்போகிறது. அது இறைவன் முடிவு செய்தது. உங்கள் பாக்கெட்டை நிறைக்கணும்னு இறைவன் முடிவு பண்ணிட்டார், அவர் நிறைச்சிருவார். இறைவன் முடிவு பண்ணிட்டார் உங்களுக்கு தொழிலை பிஸ்னஸை மாற்றணும்னு அவர் முடிவு. தை மாதம் தொட்டு பாருங்கள், கும்பராசிக்காரர்கள் குபேர சம்பத்துகளை அனுபவிக்க போகிறீர்கள். சிறப்பு சார். நிறைய இடையில வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இந்த ராகு எப்படி சார் ஹேண்டில் பண்ணலாம் நம்ம? ராகுவை பொறுத்த வரைக்கும் திருப்பாம்புபுரம் செல்வது சிறப்பு. திருப்பாம்புபுரம் அல்லது திருநாகேஸ்வரம் செல்வது சிறப்பு. பக்கத்தில் இருக்கிற புத்து கோயிலுக்கு அடிக்கடி போகணும். முக்கியமாக சுய கட்டுப்பாடு தான் ராகுவை பொறுத்த வரைக்கும். பெரும்பாலும் பாம்பு மோதிரம் போட்டுக்கிறது, நிறைய அது மாதிரி வந்து மனதிற்குள்ள நிறைய தியான பயிற்சியில் ஈடுபடுறது, பெரிய விருந்துகளுக்கு செல்றவங்களையும் நான் பார்த்துருக்கேன். விருந்தே வேண்டாம் என்று துறவுக்கு சென்றவங்களையும் நான் பார்த்துருக்கேன். நம்ம மனசு தான் எல்லாம். நம்ம மனசு நம்ம சொல்கிறத கேட்க வைக்கணும். ஸோ அப்போ ராகு சாம் சீம் சும் சஹ ராகவே சுவாகா, சாம் சீம் சும் சஹ ராகவே சுவாகா சொல்லிட்டே இருங்க. மனசு நம்ம சொன்னால் மனசு கேட்கணும், மனசு சொன்னால் நம்ம கேட்கக்கூடாது. அதை முதல்ல மைண்டில் வைங்க. அடிக்கடி நீங்கள் புத்துக்கோயில் போயிட்டு வாங்க, சரியாகும்.